ஆன்மீக அன்பர்களுக்கு முதலில் வணக்கம். குறிப்பா இந்த நிகழ்ச்சியில மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அந்த விஷயத்தை கேட்டு நீங்களும் பயனடைவீங்கன்னு நம்புறோம். என்ன விஷயம்? நிறைய பேர் தங்க நகைகளை வாங்குகிறார்கள். நிறைய பேர் தங்கத்துக்கிட்டே போக முடியாத சூழலும் இருக்குது. ஏன் இந்த நிலை? ஒருவருக்கு தங்கம் வாங்குறோங்க, ஆனா நிக்கவே மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் தங்கமே வாங்கவே எங்களால முடியல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும், தங்கம் அதிகமா வாங்கி வச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், தங்கத்தின் மீது ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள். என்னைக்கு போய் தங்கம் வாங்கணும் தெரியுங்களா? திங்கட்கிழமையில வாங்கணும், வெள்ளிக்கிழமையில வாங்கணும். இந்த 2 கிழமையில புதுசா தங்கம் வாங்க, பழைய ரிப்பேரு, பழைய தங்கம் வாங்குவதெல்லாம் ஒரு பக்கம். புது தங்கத்தை வாங்கும் பொழுது அவர்கள் மறுபடியுமாக அதிகமான தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இது அனுபவத்துல கண்டது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள். அவங்களுடைய மனதில் தங்கத்தின் மீது ஆர்வம் ஏற்பட்டு விட்டால் அவங்க மனது எப்பவுமே தங்கத்தை நோக்கியே இருக்கும். அதனால திங்கட்கிழமையில அவங்க தங்கம் வாங்கணும்னு நினைச்சாலே போதும், எப்படியாவது அவங்க தங்கம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்பவுமே திங்கட்கிழமையில நான் தங்கம் வாங்க வேண்டும் என நினைத்தாலே அவங்க தங்கம் வாங்கக்கூடிய எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. திங்கட்கிழமையே போய் நேரா வாங்கிட்டாங்கன்னு வைங்க, அடிக்கடி அவங்க தங்கம் வாங்குவாங்க. இது நம்ம பஞ்சாங்க அடிப்படையில இதை சொல்றோம், அனுபவ அடிப்படையிலையும் சொல்றோம். கூடவே வெள்ளிக்கிழமையிலையும் தங்கம் வாங்குறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில மார்வாடி கடைகள்லாம் லீவ் விட்டுருக்குறாங்க. என்னன்னு காரணம்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தை அவங்க போய் பர்ச்சேஸ் பண்றாங்க. இவங்க வாங்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க செய்யறாங்களான்னு பார்த்தா இல்லை. இப்போ எல்லா நாள்லயும் இப்போ தங்க கடை, நகை கடை இருக்குது. பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில அவங்க போய் தங்கம் வாங்குவாங்க. தங்கத்தை கொடுத்துட்டு புது தங்கத்தை வாங்கிட்டு வருவாங்க. அங்க பழைய தங்கங்கள் எல்லாம் உருக்கி வித்துட்டு புது தங்கத்தை அன்னைக்கு போய் அவங்க வாங்குவாங்க. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மேல் தங்கமாய் சேரும். அது போலவே நாமும் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தங்கத்தை கொஞ்சமாவது வாங்கினால் பல மடங்கு வாங்கி தீர்ப்பார்கள். தங்கம் அவர்களுக்கு அதிகமாய் சேரும். இந்த திங்களும் வெள்ளியும் தங்கம் வாங்குவதற்கு உகந்த தினங்களாக இருக்குது அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.